வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா டைரியில் எனக்கு என்ன பார்க்க போகிறோங்க, அதங்க ஹவுஸ் டூர். அதில் தான் ஒரு புது வீடு இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது தெரியுமா? இது அயப்பாக்கம் வீட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். அது அந்த குடியிருப்பில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து ஏ டைப் 340 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் கட்டியிருக்காங்க. இதோடைய விலை ரொம்ப நார்மலான விலை, 45 லட்சம் ஃபுல். அண்டு மூவ் ஹவுஸ் மூவ் ரெடி டு மூவ். ஓகே. பாருங்கள், கேட்டு இரும்பு கேட்டு தான், ரொம்ப நல்லா இருக்குது கேட்டு. இப்போ 2 ஸ்டெப்பு ஏறி வந்தோடனே இது வந்து மோட்ரு, தண்ணி மோட்ரு. இது வந்து என்னடான்னா நீர்மூழ்கி மோட்ரு, எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் எடுக்கும். பக்கத்துலேயே வந்து சுவிட்சு குழா போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம்னா படி வருது. அந்த படிக்கு வந்து நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த புடி வந்து கூட உங்களுக்கு ஸ்டீல் புடி. இப்போ ஹாலில் வந்துட்டோன்னா வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் டிவி வைக்கிற மாதிரி. இந்த டோர் வந்து ரொம்ப நல்ல வேலைப்பாடையான டோரு, நல்ல ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுவிட்ச் பக்கத்துலேயே. இது வந்து மேலே பால் சீலிங்லேயே டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டு பெரிய லைட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஓகே. இது வந்து டிவி வைக்கிற அந்த செல்ஃபு அப்படியே இதிலே செஞ்சுருக்காங்க. அது வந்து அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து வாஷ் பேஷன் வச்சுட்டு அந்த பிடியெல்லாம் வந்து ரொம்ப அந்த டெயில்ஸ் எல்லாம் ஒட்டி அழகாக இருக்குது. இதுதான் கிச்சன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கிச்சன் டெயில்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்படி வந்து இது வந்து வாஷிங் பேஷன் வந்து. இந்த பக்கம் வந்தால் பாத்ரூம், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்காங்க. அதுக்கு டெயில்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பக்கவாக இருக்குது, அழகாக இருக்குது. டோர் கூட ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த டோரு. இந்த பக்கம் மெயின் டோரு. இந்த பக்கம் இது வந்து பெட்ரூமில் போனோம்னா உள்ளே போனோம்னா நல்லா ஜன்னலில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஏசி போகிறதுக்கு அதை சுவிட்சு மெயினாக வச்சுருக்காங்க. வால் சீலிங்கில் நல்ல வேலைப்பாடு தான். இந்த பக்கம் செல்ஃபு வச்சுருக்காங்க. டோரும் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இது வந்து லேப்டு மேலே வந்து லேப்டு வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ பொருளோட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதில் வந்து. சரி, அப்புறம் திருப்பியும் ஆளுக்கு வந்துட்டு இப்போ மேலே போகலாம். இதே மாதிரி வீடு, மேலே ஒரு வீடு, அந்த வீடை போய் நம்ம பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வேலைப்பாடு வச்சுருக்காங்க. அதாவது இந்த படியில் அந்த ஜன்னல் அது ரொம்ப அழகாக இருக்குது. அது தள்ளுற மாதிரி நல்ல அழகாகவே இருக்குது. அந்த ஜன்னல் வெளியே இருந்து பார்க்கலாம், வெளி காற்று உள்ளே வரும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே. இப்போது நம்ம போகலாம். உள்ளே போனோன்னு இப்போ அதே மாதிரி நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தியா, அதே மாதிரி தான், அதே மாடலில் மேலே வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்னும் இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே தான், கீழே எப்படி பார்த்தோமோ அதே தான், மேலேயும் அதே மாதிரி. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் ஒரே மாதிரி தான், கீழே இருக்கிற மாதிரியே தான், அதே தான். இதில் கொஞ்சம் டிசைன் மேலெல்லாம் டிசைனு ஃபால் சீலிங்கெல்லாம் மேலே மாற்றிருக்காங்க. வேறு டிசைன் போட்டிருக்காங்க. இல்லை லேம்பெல்லாம் ரொம்ப நவீன முறையில் லேம்பெல்லாம் போட்டிருக்காங்க. கிச்சன் வந்து அதே தான், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்கும்போதே. அதே தான், செல்ஃபு லேப்டு அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. அதில் வாஷ் பேஷனு அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி, மேலேயும் அதே மாதிரி வாஷ் பேஷன், பக்கத்துலேயே பாத்ரூம். இது வந்து இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். சூப்பர் நல்லாயிருக்கு. இப்போ மொட்டை மாடிக்கு போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பெட்ரூம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பெட்ரூம். ஓகே. பார்க்குறதுக்கு ஏதோ சீலிங்கில் கூட, பெட்ரூமில் சீலிங் கூட அந்த வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து செல்ஃபு அண்டு அதுலேருந்து வாலில் வந்து நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது வந்து பால்கனி ரொம்ப அழகாக இருக்குது, டிசைனோடு இருக்குது பால்கனி. நம்ம வெளியே வந்து காற்று ஓட்டமாக நம்ம உக்காரத்துக்கு அந்த பால்கனி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. வெளியே உட்காந்து நம்ம நல்லா பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது.
இப்போது நல்ல வெயில், ஆனால் வெயில் கூட இந்த வீட்டில் தெரியல, அவ்வளோ தெரியல, நல்லா இருக்குது. இப்போ மாடிக்கு போகலாம், மொட்டை மாடிக்கு. இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மொட்டை மாடி போகும்போது இங்கே மேலே இப்போ டோர் வருது இல்லையா, டோர் வந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம மொட்டை மாடிக்கு போவோம் பார்த்தீங்களா. மொட்டை மாடிக்கு போகும்போது இப்போ என்ன ஒன்றா இது வந்து அவுட்டர், வெளியே வந்து அந்த மொட்டை மாடியில் வச்சுருக்க பாருங்கள், நீட்டாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து அங்கேயே வந்து இந்த வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க எல்லாம். இப்போ வந்து மேலே வந்து எப்பவுமே ஷீட்டு போடுவாங்க, இவங்க அப்படி இல்லை, மேலே வந்து ஒரு இது மாதிரி ஒரு பில்லர்லேயே போட்டிருக்காங்க அவங்க. அதுதான் மீதி எல்லா வீட்லேயும் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதுதான் போடுவாங்க, இந்த ஷீட்டு போட்டு தான் வைப்பாங்க மேலே. ஆனால் இது வந்து சீலிங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், லைட் போட்டிருக்காங்க. இதுதான் இதில் வந்து ப்ளஸ்ஸு, இந்த வீட்டில் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு. ஓகே, ஆமாங்க, வீடு எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம கீழே போயிட்டு நம்ம மீண்டும் அதை பற்றி நம்ம இது பண்ணுவோம். ஆமாங்க, இதனுடைய இந்த வீட்டுடைய டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா இதில் வர நம்பரை பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவர் இருந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவார். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. வெல்கம்.